லெசன் பேர் ஃபைட் த ஃபயர். ஒரு ஹாட் சம்மர், ஒரு சம்மர் ஹாலிடேயில் வந்து ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காடு வந்து அடர்ந்த காடு. அதில் வந்து அதிகமாக அனிமல்ஸ், ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் ஜாலியாக ஓய்வு எடுத்துகிட்ருக்கு. அப்போ வந்து ஒரு மீன் வந்து அதோட பசங்கள்கிட்ட வந்து சொல்லுது, நம்ம இப்போ ஓஷனுக்கு போகணுன்னு. ஏன்னா வந்து அது பிறந்த இடம் அழகான நீரோடை. ஆனால் அது அது வளரக்கூடிய இடம் அது ஓஷன். ஏன்னா அது ஒரு சால்மன் ஃபிஷ். அந்த பசங்க சொல்லிச்சு, அந்த அம்மாட்ட கேட்டுச்சு, ஏம்மா நம்ம இங்கேயே இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம வந்து இங்கேயே இருக்கக்கூடாது, நம்ம ஓஷனில் தான் வாழணும், கடலில் தான் இருக்கணும். நீனும் என்ன மாதிரி ஒரு அம்மா வாழணும்னு ஒரு குட்டி போடும்போது நீனும் இங்கே வருவ அப்படின்னு அதோட அம்மா சொல்லிச்சு. அப்புறம் வந்து ஒரு கரடி காமிச்சாங்க. அந்த கரடி வந்து பட்டாம்பூச்சிட்ட வந்து கேட்டுச்சான், நீ எவ்வளோ அழகாகவும் பறக்கிற, கலர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்டாம்பூச்சி அந்த பியர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிச்சான், நாங்கள் மட்டும் அழகு இல்லை, எல்லாரும் அழகு. உன்னால் நடக்க முடியும், ஆனால் எங்களால் ஒழுங்காக நடக்க முடியாது. உன்னால் பறக்க முடியாது, ஆனால் என்னால் பறக்க முடியும். உன்னால் நடக்க முடியாது, ஆனால் உன்னால் நடக்க முடியும், ஆனால் என்னால் நடக்க முடியாது அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை சொன்னிச்சான். அதுக்கு வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ்னால் அந்த பியர் சொன்னிச்சான். அதோட நல்ல வார்த்தைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னிச்சான் அந்த பியர். அப்புறம் வந்து அந்த பியர் வந்து ஒரு ஜீப் பார்த்துச்சான். அந்த ஜீப்பில் வந்து ஏகப்பட்ட மனுஷங்க வந்து காட்டுக்குள்ளே போனாங்களாம். அந்த பியர் வந்து புரிஞ்சுக்கிச்சான், அப்பே என்னமோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு. அவங்க கையில் வந்து ஒரு தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போனாங்களாம். அதனால வந்து அதுக்கு வந்து இன்னும் நல்லாவே புரிஞ்சிருச்சா என்னமோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி அவங்க போன கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த காட்டு தீ பரவிடுச்சான் காட்டு ஃபுல்லாக. அதனால வந்து அந்த பியர் வந்து அவங்க அம்மா கிட்ட போகணுன்னு அவங்க அம்மான்னு கத்துச்சு. அப்புறம் வந்து அதோட அம்மாவை அதால் பார்க்க முடியல. அதனால வந்து அப்புறம் வந்து ஒரு மான் வந்து அதோட குட்டிகிட்ட சொல்லிச்சான், நம்மளால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நீ எங்கேயாவது விட்டுட்டு எனக்காக வெயிட் பண்ணாதுன்னு. அப்புறம் வந்து அந்த பியர் வந்து ஒரு பெரிய மரத்தை படித்தான். அந்த மரம் ஆல்ரெடி எரிஞ்ச மரம்னால அதில் எதுவுமே எரியாது அப்படின்னு அந்த மரத்து மேலேயே அது உயரத்தில் போய் உட்காந்து அதோட அம்மா தப்பிச்சிருக்கோன்னு நினச்சிச்சான். அப்புறம் வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பியரை காப்பாற்றிட்டு போனதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட நியூஸ் சேனலை அந்த பேட்டியெல்லாம் எடுத்து அது ரொம்ப பிரபலமாயிடுச்சான். அவ்வளவுதான் கதை.